ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் செவ்வாய்க்கிழமை ரொட்டீன் விளாக் தாங்க ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது கூடவே சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தாங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4:20 அப்படிங்கும்போது எழுந்திரிச்சிருந்தேங்க. இந்த வாரமே பார்த்திங்கன்னா 4:20 அப்படிங்கும்போது தான் எழுந்திரிச்சிட்ருக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே மழை நல்லா தூரிட்டு இருந்ததுங்க. அதை தான் சொல்கிறேன், அவ்வளோ ஒரு சில்லுன்னு செடிகள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மலைத்துளி அப்படியே இருந்தது. அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மணி 6 மணி ஆயிடுச்சு. சரின்ட்டு பூ பார்த்திங்கன்னா அரளிப்பூ வெளியில் நிறைய இருந்தது. அந்த மஞ்சள் அரளி அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வாங்கி எடுத்து வச்சுட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் சரி அரிசி ஊற வச்சிடலாம், ரொம்ப லேட் ஆகிட்டதுனால அரிசி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பூஜையை முடிக்கிறதுக்குள்ளேயும் ஊறிடும், சமையல் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு தாங்க அரிசி ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி போல் பிரபஞ்சத்துக்கு சூரியனுக்கு தீபமெல்லாம் காட்டிக்கிறேங்க. சூரியன் இன்னும் வரல, இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பனி வந்து நல்லா பனிமூட்டமாக இருக்குது. வீடியோவிலையும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கிறேங்க. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு ஹாப்பியான ஒரு நாள் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட நம்ம பேசணும் அப்படின்னா எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்திங்கன்னா மேடம் எந்திரிச்சு வந்துட்டாங்க. தூக்குமான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி அவங்கள தூக்கிட்டு அப்படியே சமாதானப்படுத்திகிட்ருக்குறேங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிர்களுமே எப்படி சொல்கிறது, வாழக்கூடிய ஒரு உரிமை இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி பேசலான்ட்டு நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இப்போது இருக்கிற நிறைய நெருக்கடியான சூழ்நிலையில் அவசர உலகத்தில் ரொம்ப சீக்கிரமாக நம்ம மனசுடைஞ்சு போயிடுறோங்க. மனசுடைஞ்சும் போயிடுறோம், இந்த வாழ்க்கையும் வெறுத்துடுறோம், இந்த உலகமே வேண்டாம், யாருமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு யோசனை எல்லாத்துக்குமே வந்துடுது. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது ரொம்ப நம்ம வெறுத்து போய் மனம் உடைஞ்சு போய் இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாருமே கடந்து தான் வந்திருப்போம். அதை பற்றி தான் இன்றைக்கி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நானுமே அந்த மாதிரி சூழ்நிலையில் கடந்து வந்திருக்கிறேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகளையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்பவுமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நாள் ஃபுல்லாக கூட அதை பற்றி யோசிக்கிறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க சில நேரத்தில். சரி அதனால் இன்றைக்கி அதை பற்றியே பேசலாம் அப்படின்னு தாங்க பேசுகிறேன். ஒரு எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, யாருமே தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். அதனால் நாம் எந்த விதமான ஒரு தவறு செஞ்சுருந்தாலும், தெரிஞ்ச தவறாக இருக்கலாம், தெரியாமல் தவறாக இருக்கலாம், இல்லை சூழ்நிலைகள்னால் நம்ம செஞ்சுருக்கலாம். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே அதுக்காக நம்ம வந்து நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்ம மேலேயே நம்ம வெறுப்பு உண்டாக்கி இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி எதை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயுமே நாம் இருந்து நம்மளோட வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்துட்டு அந்த இறைவன் நம்மளை எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ நாம் போகிறதுக்கு தயாராக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க என்னோடய ஒரு வேண்டுகோள் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, அந்த சுபி தத்துவம் அந்த புக்கில் கூட ஒரு ஞானி வந்து எப்போவுமே அவர் வந்து இறக்கும் தருவாயில் கூட சிரிச்சிட்டே இருக்கிறாங்க. அதை ஆச்சரியப்பட்டுட்டு அவங்களோட சீடர்களை அவங்கக்கிட்ட கேட்கும்போது, எப்படி நீங்கள் இப்போ கூட சிரித்த முகத்தோடையே இருக்கிறீங்க, ஆனால் உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு வருத்தமாக இருக்குது, அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளையுமே நான் எழுந்திருக்கும்போது இன்றைக்கி உனக்கு ஆனந்தம் வேணுமா வருத்தம் வேணுமா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே நான் கேட்டுக்குவேன். அப்படி கேட்கும்போது யாராவது வருத்தத்தை சூஸ் பண்ணுவாங்களா? அதனால் நான் எப்போவுமே ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நாள் எழுந்திரிச்ச உடனே அதை தான் சூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சரி வேல் அபிஷேகம் பண்ணிடலாம்னு பால் அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், தண்ணீரால் தாங்க அபிஷேகம் பண்ண போகிறேன். இது போன வர மாதிரியே மதியம் செய்யலாம் அப்படின்னு தாங்க யோசிச்சுருந்தேன். ஆனால் மதியம் செஞ்சாலும் இதே டிஸ்டர்பன்ஸோடு தான் செய்யணும் அப்படிங்கிறதுனால சரி காலையிலேயே செஞ்சுருவோம் அப்படின்னு நம்ம மேடம்
எல்லாத்தையுமே வச்சுட்டு, சாரும் கூட தான் இருந்தார் எங்கள் பையன். எல்லாத்தையுமே வச்சுட்டு தாங்க இன்றைக்கி வந்து அபிஷேகம் செஞ்சு சாமி கும்பிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு மனநிறைவு. இந்த அபிஷேகம் செய்யும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனநிறைவு கிடைக்குதுங்க. இவ்வளோ நாளாக இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு ஒவ்வொரு வாரமே எனக்கு வந்து ஒரு ஃபீலிங்காக தாங்க இருக்குது. சரி, நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். அந்த மாதிரி நான் வருத்தத்தை சூஸ் பண்ண மாட்டேன். யாராவது வருத்தம் இன்றைக்கி நான் வருத்தமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுவாங்களா, அதனால் நான் ஆனந்தமாக இருப்பேன் அப்படிங்கிறது தான் சூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்கிறாருங்க. இது வந்து நம்மளோட வாழ்க்கைக்குமே பொருந்துங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம எந்திரிக்கும்போது இன்றைக்கி நம்மளோட நாள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம ஒரு தீர்மானம் செஞ்சுக்கலாங்க. அதுக்கு அந்த அஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் யூஸ் ஆகும். நான் நிறைய அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். இன்று என்னுடைய வாழ்வில் அதிசயங்கள் நிகழும், இல்லைனா இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்காகவே நான் பிறந்துள்ளேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அந்த அஃபர்மேஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளோட நாள் எப்படி தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சில அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். நாளுக்கு நாள் நான் மேலும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன், அந்த மாதிரி சொல்லிக்கலாம். நம்ம என்னவாக இருந்தால் நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு நம்மளோட நாளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு வேலை பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, பிரபஞ்சத்துக்கு 5 தீபம் ஏற்றியிருந்தேங்க. அதுக்கப்புறம் முருகருக்காக ஒரு தீபம் மட்டும் ஏற்றியிருந்தேன். வெற்றிலை வச்சு ஒரு தீபம் மட்டும் ஏற்றியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா கணக்குக்கு 6ஆகவும் இருக்குது. பிரபஞ்சத்துக்கும் தீபம் ஏற்றின மாதிரி இந்த மாதிரி இருந்தது. இது தப்பாக கரெக்டாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் இது ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. அதையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இவ்வளவு தடங்கல்களையும் தாண்டி என்னோடய பாப்பாவும் சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சுண்டலும் அந்த நிறைய நவதானியங்கள்லாம் போட்டு எங்கள் மச்சாண்டார், அதாவது பாப்பாவோட பெரியப்பா, அவர் வந்து பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. பாப்பாவுக்கும் தம்பிக்கும் போன ஒரு பதிவுலேயே சொல்லியிருப்பேன். அதையவே இன்றைக்கி வந்து நான் நெய்வேத்தியமாகவும் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் சாம்பிராணியும் காட்டிக்கிறேன். இது வந்து இந்த பஞ்சகவ்ய சாம்பிராணி தான். அவ்வளோ ஒரு மனமாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வெற்றிகரமாக இன்றைக்கி வெற்றிலை தீப வழிபாடு, அதுக்கப்புறம் வேலுக்கும் அபிஷேகமெல்லாம் செஞ்சாச்சு. முருகர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாருங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. இதை பார்க்குற உங்களுக்குமே ஹாப்பினஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்பவும் போலவே என்னோடய மனசு தூய்மையாக இருக்கணும், விழிப்புணர்வும் இருக்கணும். எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பும் எல்லாத்துக்குமே கிடைச்சி எல்லாத்தோட வாழ்க்கையிலையுமே ஒரு அன்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு மனமாற நான் இன்றைக்கி வந்து இறைவனை வேண்டிக்கிட்டேங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே உங்களோட வாழ்க்கையில் இன்னும் சிறப்பாக ஹாப்பினஸோடு இருக்கணும் அப்படின்னும் வேண்டிக்கிட்டேங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால கோயிலில் பாட்டு போட்டு விட்டாங்க. இப்போ என்னென்னு தெரியல, கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அந்த கேப்பில் பேசிடுவோம் தாங்க பேசிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி சில விஷயங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட பேசும்போது சில விஷயங்கள் தோணுச்சு. அதைத்தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்குறேங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு யாருமே வந்துடாதீங்க. அந்த அதிகாலை 4 to 5 அந்த மாதிரி உங்களுக்கு தோணும்போது அந்த 4 to 5 கொஞ்சம் பயன்படுத்தி தான் பாருங்களேன். வாழ்க்கையை வெறுத்து இந்த உலகத்தையும் வெறுத்து ஒரு வெறுப்போடு வாழ வேண்டாங்க. கண்டிப்பாக அந்த டைமை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த விதமான ஒரு குறிக்கோளோ எதுவுமே இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, அது என்னங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் அந்த 4 to 5க்கு இருக்குதுங்க. நானுமே இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு உயிருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தாங்க நினச்சேன். அது இன்றைக்கி எனக்கு நம்மளோட சிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த பிரபஞ்சம் வந்து என்னோடய எண்ணத்தை உங்களோட சேர்த்து வைக்கும்போது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்காகத்தான் நான் வந்து இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லுவேன். இங்கே பாருங்கள், நான் ரசம் வைக்கலான்னு போகும்போது புடலங்காய் கூட்டி வச்சுட்டு ரசம் வைக்கலான்னு போகும்போது மேடம் வந்து வாமா மியா வெளியே போயிடுச்சு, வாமான்னு கூட்டிகிட்டு போயிட்டு மியாவை கூட்டிகிட்டு வர்றாங்க. இனி போய் தான் மறுபடியும் ரசம் வைக்கணுங்க. ரசக்குண்டாவோடையே வெளியில் போயிட்டேன். அதை தான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. அந்த மாதிரி எந்த விதமான சிச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் எந்த ஒரு தவறான முடிவுக்கும் வர வேண்டாங்க. அந்த 4 to 5 மட்டும் பயன்படுத்தி பாருங்கள். அது தாங்க நான் இந்த வீடியோவில் சொல்ல வர்றேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய்ங்க. ஹாய் அனிதா சிஸ்டர், ஹாய் புஷ்பவதி சிஸ்டர், ஹாய் சீலா சிஸ்டர், ஹாய் பிரியா சிஸ்டர், ஹாய் தேவி பிரியா சிஸ்டர், ஹாய் மாலதி சிஸ்டர், ஹாய் ஆர்த்தி சிஸ்டர், ஹாய் வாசி தங்கச்சி, ஹாய் தேன்மொழி உடன்பிறப்பே, அதுக்கப்புறம் ஹாய் லதாக்கா, ஹாய் விஜயக்கா, ஹாய் ராஜி அக்கா, ஹாய் அபி சிஸ்டர். இன்னும் நான் யாரையெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஞாபகப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியே தரட்டுங்க. தேங்க்யூ.